ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு அதிசயம் நடக்கும். உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள். ஒரு முறை கேள் என் செல்லமே, இது உன் சாயப்பாவின் உத்தரவு. உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னில் நான் இருக்கிறேன், என்னில் நீ இருக்கிறாய். உன்னை காப்பதை என் கடமையாக எண்ணுகிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் வாழ தகுதியற்று பலரால் வெறுக்கப்பட்டாலும் உன்னை அரவணைத்து அன்பு காட்ட உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கடவுள்களின் ஆசீர்வாதமும் உனக்கு முழுமையாக கிடைத்தது போன்று உணர்வாய். ஆகவே சோர்ந்து போன வாழ்க்கையும் சோதனையும் உன்னை சூழ்ந்தே இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை யாரும் சாய்த்து விட முடியாது என்பது இது 100% உண்மை. ஏனென்றால் உன் தன்னம்பிக்கையில்தான் நான் இருக்கிறேன். நீ எதையும் சாதிக்க பிறந்த என் செல்ல பிள்ளை. பல்வேறு எண்ணங்களால் நீ துவண்டு போனாலும் உன்னை ஒருபோதும் தளர விட மாட்டேன். ஏனென்றால் என்னை நினைக்கும் உன்னை நான் ஏன் கைவிடப் போகிறேன்? வாழ்க்கையில் எல்லோருக்கும் பல சோதனைகள் வரும், பல கஷ்டங்களும் வரும், பல துயரங்களும் வரும். ஏனென்றால் உன் வாழ்க்கையை கூட நீ வெறுத்து விடுவாய் அந்த நேரத்தில். ஆனால் என் செல்லமே, கடைசி நிமிடம் கூட சில அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன். கண் கலங்கி நிற்காதே. உன்னை காப்பாற்றி உன்னை வழித்துணையாக எங்கும் நிழலாக உன் சாயப்பா நான் மாறுவேன். இப்போது சொல்கிறேன் கேள். கண்டிப்பாக உன் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. மிக மிக அருகில் வந்துவிட்டது. நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விடியல் வரப்போகிறது. ஆம் செல்லமே, உனக்கான வாசல் திறக்கப்பட்டு விட்டது. உனக்கான பாதையும் உருவாகிவிட்டது. நீ என்னிடம் வைத்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ என் பாதங்களில் வைத்த அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. ஒருபோதும் இந்த சாயப்பாவை மறந்து விடாதே. ஒருபோதும் உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. உன் வாழ்க்கையில் நீ பட்ட வலி கஷ்டம் எல்லாம் மாறும் நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இயற்கைக்கே மாற்றம் இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு நான் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேனா என்ன? மானிட உலகில் அனைத்தும் சாத்தியம்தான். அதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்விலும் எல்லாம் மாறும், நல்ல மாற்றங்கள் வரும் என்பதை அனுபவபூர்வமாக உணரப்போகிறாய். நீ வாழ்க்கையில் சோர்ந்து போகும் சமயத்தில் தோள் கொடுத்து உயர்த்தி பிடிப்பேன் உன்னை. என் மீது நீ கொண்ட பக்தி உன் மீது வரும் எதிர்வினைகள் அனைத்தையும் அகற்றும் நேரம் வந்துவிட்டது. இதோ உன் சோதனை காலமும் முடிந்துவிட்டது. இனி எப்போதும் நீ அச்சப்படவே தேவையில்லை. ஆம் செல்லமே, உன் சாயப்பா நான் உன் அருகில் வந்துவிட்டேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற நான் வந்துவிட்டேன். இதோ உன் வாழ்க்கையில் பயமும் கவலையும் அந்த இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். நான் என்றும் உன்னோட இருக்கிறேன். ஆம் செல்லமே, வேதனையில் இனி ஒருபோதும் நான் தவிக்க விட மாட்டேன். இனி நீ நிம்மதியாக இரு. உன்னுடைய வேண்டுதல்கள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் வேலையை நான் துவக்குகிறேன். சில நேரம் என் மீது கோபப்படுகிறாய். உன்னை கஷ்டப்படுத்துவேன் என்று நினைக்கிறாயா? உனக்காக எல்லா கஷ்டங்களையும் உன் சாயப்பா நான் தாங்கிக் கொள்வேன். சில நேரங்களில் என் பிள்ளையை நினைத்து பயமாக இருக்கிறது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நீ இவ்வளவு பெரிய மெல்லிய நூலை போன்று இருக்கின்றாய். சின்னதளவில் ஒரு கீறல் பட்டாலும் மனதளவில் உடைந்து போகிறாய். அப்போது உன் மனதில் தேவையில்லாத சிந்தனைகளும் எண்ணங்களும் எழுவதால் நிம்மதி இல்லை என்று புலம்புகிறாய். உன் மனதை என்னிடம் விட்டு விட்டாய்தானே. அதனால் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. சில நேரம் உன் சாயப்பா நல்லதுதான் செய்வேன் என்று உறுதியோடு இருக்கிறாய். சில விஷயங்களில் அந்த உறுதியை மறைத்து மறந்து போகிறாய். ஆம் செல்லமே, அன்பு என்பது என் பிள்ளை கொடுக்கும் பரிசு. அதை நீ எனக்கு தினந்தோறும் கொடுக்கின்றாய். இன்னும் கொடுப்பாய். நான் சாயப்பா சொன்னதைத்தான் கேட்பேன் என்று நீ கூறும்போது எனக்குள் ஆனந்தம் ஏற்படும். அந்த அளவை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அதே சமயம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீதும் உன் நம்பிக்கை இருப்பதனால் அவர்கள் சொல்லுக்கும் நீ செவி கொடுக்கிறாய். யாருக்கு எதை தர வேண்டும்,
எப்படி தர வேண்டும் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆம் செல்லமே, இறைவனை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அவனாலும் கூட அதை நிறுத்தி வைக்க விட முடியாது. எத்தனை பேர் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அந்த நம்பிக்கையில் தான் நீ வாழ்கிறாய் என்பது உன் சாயப்பாவுக்கு மிக நன்றாக தெரியும். பிறகு எதற்கு உனக்கு இந்த கலக்கம்? தைரியமாக இரு. தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த உன் தந்தையாய் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில் வீழ்ந்து விட மாட்டாய். உலகில் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அனைத்தும் அறிந்தவன் நீயே. தீய வினையை அழித்து நன்மை தருவாய் என்று சாயப்பாவிடம் தினமும் வேண்டுகிறாய் அல்லவா? ஆகவே நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடந்தே தீரும். காலங்கள் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை நான் செய்தே தருவேன் உனக்கு. நான் என்றும் உனக்கு துணையாக நிற்பேன் என் செல்லமே. நீ செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே. என்மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே. அப்படி அது தவறு என்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் வந்து நான் நிச்சயமாக தடுத்து நிறுத்தி விடுவேன். எத்தனை துன்பம் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று என்மேல் நம்பிக்கை வைத்து காத்திரு. உனக்காக நான் இருக்கிறேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிடும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய உழைப்பை பிறர் உரிந்த போதும் உன்னுடைய உழைப்பின் பயனை பிறர் அனுபவித்துவிட்டு உன்னை அவமானப்படுத்தும் போது நீ வருத்தப்பட்டு நிற்காதே. அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்துவிட்டு உன்னை விடுதலை செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொள். நீ இழந்து போனதையும் தொலைந்து போனதையும் அறிந்திருக்கிறேன். நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் என்பதால்தான். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே அவையெல்லாம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. உன் வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டது. நீ பொறுமையாக இரு என் செல்லமே. நன்மைகள் என்பது காற்று போலத்தான். நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாய் இருக்கும். அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம். அதை முதலில் புரிந்து கொள். நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி நல்ல அடியாகத்தான் இருக்கும். அது உன் வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். உன்னை உன் கூடவே நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருபோதும் கவலை வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய செயல்கள் அனைத்தும் இனி நன்மையாகவே இருக்கும். எதிரிகள் உன்னை விட்டு விலகி விடுவார்கள். நல்லவர்கள் மட்டுமே இனி உன்னை சுற்றி சுற்றி வருவார்கள். அந்த நல்ல உள்ளங்கள் உன்னை கரை சேர்க்கும். உன்னை பாதுகாப்பான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். ஆம் செல்லமே, உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? என் செல்லை பிள்ளை என்றும் கவலைப்படவே கூடாது. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவது இந்த சாயப்பாவின் வேலை என்பது புரிந்து கொள். இனி உனக்கு நல்ல வாழ்க்கையாகத்தான் அமையும். இப்போதைய நிலை மாறி வெற்றி பெறுவாய். ஆம் செல்லமே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. எல்லா சூழலும் உனக்கேற்றார் போலவே நடக்கும். ஆம், உனக்கு நல்ல ஒரு திருப்பம் கண்டிப்பாக வந்தே தீருமே என் செல்லுமே. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.